குழந்தை பிறக்கும் போது ஆட்டிசம் இருக்குமா? ஆட்டிசம் எப்போ கண்டுபிடிக்கப்படும்? இது வந்து எக்ஸாக்ட்லி ஒரு தேவையான ஒரு கொஸ்டின். இதுதான் அந்த அவேர்னஸ்க்கான முக்கியமான ஒரு பாயிண்ட் ஆக்சுவலி. மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா ஆட்டிசம்ன்றது பிறந்ததுலேருந்தே வந்துடும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் நமக்கு பின்னாடி தெரியுது. இது எனக்கு வயிற்றுல குழந்தை இருக்கும்போதே எனக்கு வந்திருக்கும், அதுலேருந்து தான் இப்போ வந்து ஒரு வியாதி மாதிரி வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு வியாதியே கிடையாது, இட்ஸ் ஒரு குறைபாடு, டிசார்டர், ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர்னு சொல்லுவோம். இது எல்லா வார்த்தைகளும் ஒரு அர்த்தம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸ்பெக்ட்ரம் அப்படின்றது என்னன்னா ஒரு நீண்ட ஒரு அலைவரிசையோட ஒரு இதுதான். இந்த பக்கம் ஒரு நார்மல் சைல்ட்லேருந்து கொஞ்சம் டிவியேட் ஆனவங்கலேருந்து ரொம்ப அப்நார்மலாக இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாமே இருப்பாங்க. ஸோ ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் அதெல்லாம் அவ்வளோ பெருசு வச்சுருக்காங்க. இந்த குழந்தைகள் வந்து பிறக்கும்போது ஒரு நார்மலாக நல்ல குழந்தைதான் நமக்கு கிடைக்கும். மூளை வளர்ச்சியோட ஒரு நல்ல குழந்தையோட கிடைக்கும். அந்த மூளை வளர வளர என்ன ஆகுதுன்னா மூளையோட வேற வேற டொமைன்ஸ் இருக்கு. டெவலப்மெண்ட், மோட்டார் டெவலப்மெண்ட் அப்படின்னா நம்ம நடக்கிறது, நடக்கிறது, ஓடுறது எல்லாமே மோட்டார் டெவலப்மெண்ட். ஃபைன் மோட்டார் அப்படின்னா நம்ம சின்ன சின்ன பெண் எடுத்து பேசுறது, எழுதுறது இதெல்லாம் ஃபைன், இதெல்லாம் வந்து ஃபைன் மோட்டார் டெவலப்மெண்ட். லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஆப்வியஸ்லி பேச ஆரம்பிக்கிறது. இது வந்து சோஷியல் டெவலப்மெண்ட். சோஷியல் டெவலப்மெண்ட்னா என்னன்னா இந்த சமூகத்துல நீங்க யாரு, இந்த சமூகத்துல ஒரு குழந்தை, ஒரு அப்பாவுக்கு ஒரு பையன், அம்மாவுக்கு ஒரு பையன், ஒரு அண்ணனுக்கு ஒரு தம்பி, என் பேர் இது அப்படின்னு எனக்கு தெரியும் இல்லையா? இதுதான் வந்து சோஷியல் டெவலப்மெண்ட். இது வந்து இந்த குழந்தைகளுக்கு வராது. முக்கியமா என்ன எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் ஆரம்ப கட்டத்துல அப்படின்னா, ஒரு பையனுக்கு பேர் ராஜான்னு இருக்கு அப்படின்னா இந்த ராஜான்னு கூப்பிட்டா ஒரு குழந்தை திரும்பி பார்க்கும். இது வந்து 6 மாசத்துல வந்து டெவலப் ஆயிடும் நார்மல் குழந்தைக்கு. 6 monthsலயே 9 மாசத்துல கண்டிப்பா அந்த குழந்தைக்கு தெரியும் ராஜான்னு அப்படின்னு. எப்படி ஒரு சின்னதாக ஒரு நாய்க்குட்டி வளர்த்தோம்னா அந்த நாய்க்குட்டி பேர் சொல்லி கொடுத்தா என்ன இது வருமோ அதே மாதிரி தான் அந்த அவேர்னஸ் நம்மளுடைய குழந்தைங்களுக்கு வந்து 6-9 மாசத்துல கண்டிப்பா வந்துடும். ஸோ எப்போ ஒரு 6 மாசம் 9 மாசம் குழந்தை பேர் சொன்னா திரும்பலையோ அது வந்து நல்ல சைன் கிடையாது.